மலை இருக்கிற இடம்லாம் விளக்கேற்றணும்னா ஒருவேளை இந்த மலையை கற்குவாரி ஆகிட்டா உத்தரவு கொடுத்தா போராட வருவாங்களான்னு. பக்கத்துல இருக்க மலையெல்லாம் குவாரின்னு வெட்டி ஏற்றும் போது வாய் மூடிட்டு இருக்கிறவங்க இந்த மலை மேல திடீர்னு விளக்கேற்றுவார். இன்னைக்குதான் முருகன் கண்ணுக்கு தெரியுதா? முருகன் நேத்து தோன்றிய இறையா? இத்தனை எங்க இருந்தாங்க? ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். போன ஆண்டு இந்த விளக்கு ஏற்ற வரல, அதுக்கு முந்தின ஆண்டு வரல. ஏன்னா 2 மாசத்துல தேர்தல் வருது. மலை மேல விளக்கு ஏத்துறதுன்றாங்க. இத்தனை ஆண்டுகள் எங்கே இருந்தார்கள்ன்ற கேள்விக்கு என்ன இருக்கு? மலை இருக்கிற இடம்லாம் விளக்கு ஏற்றணும்னா ஒருவேளை இந்த மலையை கற்குவாரி ஆகிட்டா உத்தரவு கொடுத்தா போராட வருவாங்களான்னு தெரியல. பக்கத்துல இருக்க மலையெல்லாம் குவாரின்னு வெட்டி ஏற்றும் போது வாய் மூடிட்டு இருக்கிறவங்க இந்த மலை மேல திடீர்னு விளக்கேற்றுவார். இன்னைக்குதான் முருகன் கண்ணுக்கு தெரியுதா? முருகன் நேத்து தோன்றிய இறையா? இத்தனை எங்க இருந்தாங்க? போன ஆண்டு இந்த விளக்கு ஏற்ற வரல, அதுக்கு முந்தின ஆண்டு ஏற்ற வரல. ஏன்னா 2 மாசத்துல தேர்தல் வருது இல்லையா? இந்த செயல் எப்பவுமே இவங்களுடைய சிந்தனை ஒருங்கிணைந்த ஒரு சமூகத்தை உருவாக்குவதில்லை. அதை பிரிச்சு சிதைச்சு தங்களுக்கான அதிகாரத்தை நிறுவுதான் இவங்களுடைய கோட்பாடு. அதை இந்த நிலத்திலையும் நிறுவ நினைக்கிறாங்க. அரசுடைய கவனக்குறைவு, அரசுடைய இவங்களுக்கு தெரியாமையா இவ்வளவு நடக்குது. அவங்க நினைச்சிருந்தா இதையெல்லாம் எப்பவோ தடுத்துருக்கலாம். திடீர்னு இன்னைக்கு திடீர்னு நாங்க இந்த மலை மேல விளக்கு ஏற்றுவோம் அப்படிங்கிறது ஒற்றுமையா இருக்கிற தமிழ் சமூகத்துக்குள்ள ஒரு பிளவை ஏற்படுத்துகிறத தான் நான் அதை பார்க்கிறேன். இது ரொம்ப தமிழர்களுக்கு இறை வழிபாட்டை சொல்லிக் கொடுக்கறதுக்கு வர்றதுதான் சிரிப்பா இருக்கு. எங்களுக்கு எப்படி சாமி முன்ன எப்படி விளக்கேற்றணும், கடவுளை கடன் கொடுத்த ஒரு இனத்துக்கிட்ட எப்படி வழி. ஆனால் எல்லாத்தையும் அமைதியா பார்த்து கொண்டிருக்கிற என் மக்கள் தேர்தலில் அவர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பாடம் புகட்டுவார்கள். இதை சாதி மத மோதல்களை உங்களுக்கு தெரியும். புரட்சியாளர் அம்பேத்கருடைய நினைவு தினத்தை அன்னைக்கு பாபர் மசூதி இடிக்க வேண்டிய தேவை வந்தது. தாழ்த்தப்பட்ட மக்கள் எழுச்சி உறுகிற அந்த எழுச்சி நாளை சிதைக்கணும். அதை வேற நோக்கம் இருக்குது. நீங்க இந்த நாள்ல நீங்க பாத்தீங்கன்னா எல்லா இடங்களிலேயும் நெருக்கடி இருக்கும். சோதனை, தேவையற்ற சோதனை, தேவையில்லாத சோதனை, விண்ணூர்தி நிலையம், தொடர்வண்டி நிலையம், இரவு பகல் எல்லாம். அப்ப என்னன்னா மக்களின் நடமாட்டத்தை குறைக்கணும், வெறும் எழுச்சியில குவிவதை குறைக்கணும், தடுக்கணும். அதை தவிர வேற நோக்கம் என்ன இருக்கு? அப்ப அமைதியா இருக்கிற மக்கள் எழுச்சி வரக்கூடாது. அந்த மக்களை சட்டப்படி குற்ற நாளாக ஆக்கணும். அது தவிர இது என்ன இருக்குது இதுல? அதே மாதிரி ஒரு வேலையை தான் இது பாக்குறது. தேவையற்றது இது. வழியே வருகிற வழிபாட்டை திருவண்ணாமலையில தீபமேற்றதை யாரும் போய் எதுவும் சொன்னாங்களா? யாரும் சொன்னாங்களா? வழியே வர்ற மரபை போற்றுகிறாங்க. இந்த மக்கள் எல்லாரும் கொண்டாடுறாங்க. திடீர்னு ஒருத்தர் நான் போராடுவேன், அதுக்கு மாண்புமிக்க நீதி இப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்து போய் ஏற்றுங்கள்னு சொல்றது எப்படி? ஒரு அமைதியா இருக்கிற சமூகத்தை குலைக்கிறதுக்கான முயற்சியை மதிப்புமிக்க மாண்புமிக்க நீதி செய்யறதா வருத்தமா இருக்கு. ஆனாலும் என் மக்கள் அதையெல்லாம் கடந்து தங்களுடைய பன்னெடுங்காலமா ஒருதாய் பிள்ளைகளா வாழ்ந்து வருகிற அந்த உயர்ந்த உறவு முறையை கடைபிடிப்பார்கள். அது தமிழ்நாட்டுல இந்த பிளவு, இந்த சிதைவு ஏற்படுத்துவது சாத்தியம் இல்லை. ஏற்கனவே இதை நடந்திருக்கு. உங்களுக்கு தெரியும், கன்னியாகுமரியில ஒரே சமூகத்தில் இருக்கிறவங்களை இந்து கிறிஸ்தவர் என்று பிரிச்சு போட்டது. மற்றபடி இங்க இந்து இஸ்லாம் என்று பிரிச்சு போட்டது. தமிழ் தேசிய மக்களின் ஓர்மையில பெரிய எதிரியா இருக்கிறது சாதி மதம் தான், இந்த உணர்ச்சி தான். அப்ப அதை வீழ்த்தி மேலெழ வேண்டிய தேவை புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கரில் மான தமிழ் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உறுதியேற்க வேண்டிய ஒரு தேவை உருவாகி இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அதை இனி வரும் தலைமுறையினர் இந்த சாதி மத சகதி அதுக்குள் சிக்கி மூழ்காமல் மேலெழுந்து ஒரு தமிழின ஓர்மையை கடைபிடித்து பிறப்பின் அடிப்படையில் எல்லோரும் ஒன்று, பிறப்பு ஒக்கும் எல்லாரும் உயிருக்கும் என்று போதித்த மறையனுடைய பிள்ளைகள் நாம். அதைத்தான் இந்த உலகில் எல்லா பெரும் மேதைகளும் கற்பிக்கிறாங்க. குறிப்பா அண்ணல் அம்பேத்கர் வரைக்கும் அதுதான். பிறப்பினாலே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் கிடையாது. ஒருத்தனுடைய செயல்பாடை வைத்துத்தான் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் மதிப்பிடணும். அதேதான் எங்க தாத்தா தெய்வ திருமன் முத்துராமலிங்க தேவரும் சொல்றாரு. பிறந்ததுனாலே ஒருத்தன் இந்த சாதியில பிறந்ததுனாலே தாழ்ந்தவன், இதுல உயர்ந்தவன் சொல்லக்கூடாது. அவனுடைய செயல்பாடை வைத்து, அவன் குணநலனை வைத்துதான் அவன் உயர்ந்தவனா தாழ்ந்தவனான்னு மதிப்பிடணும். அதை தான் அண்ணல் அம்பேத்கர்னு சொல்றாரு.
நான் மது அருந்த மாட்டேன், மனைவி தவிர வேற ஒரு பெண்ணை கனவுல நினைக்க மாட்டேன், சூதாட மாட்டேன், களவு செய்ய மாட்டேன், பொய் பேச மாட்டேன், ஊழல் லஞ்சம் செய்ய மாட்டேன். இந்த சமூகம் எது ஒழுக்க நெறின்னு கட்டமைச்சிருக்கோ அதன்படி வாழுகிறான். நான் தாழ்த்தவன் சொல்றேன். அவன் குடிச்சிட்டு வேட்டி வந்து ஒரு தெருவில் இருக்கிறான், கண்ட கண்ட பெண்கள் தாலி இருக்கிறான், ஊரான் சொத்தை கொள்ளையடிக்கிறான், அவன் லஞ்சம் பெறான், ஊழல் போடுறான். சமூகம் எதையெல்லாம் குற்றம்னு சொல்லி வச்சிருக்கோ, அநீதி அறமற்ற செயல்னு சொல்லியிருக்கோ அதையெல்லாம் செய்யறான். அவனை இந்த சாதியில பிறந்ததுனாலேயே உயர்ந்தவங்கிற இது எப்படி இருக்கிறதுங்கிறது. இதுக்கு யார்கிட்ட பதில் இருக்குது? யார்கிட்ட பதில் இருக்குது? இந்த சாதியில நான் பிறக்கணும்னு யாரும் வர வாங்கி வந்து பிறக்கலையே. நீ பிறந்தவன நீ தான் இந்த சாதின்னு வைக்கிற, நீ தான் இந்த பேருன்னு வைக்கிற, நீ தான் இந்த இடத்துல வாழணும்னு வைக்கிற, நீ தான் இதை படிக்கணும்னு வைக்கிற. பிறந்ததை தவிர நாங்க பிழை செய்தது என்ன? அதனாலதான் பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு எவனுக்கும் கூடாதுங்கிறது. அததான் எங்க மறை. பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லுது. மனிதனுக்கு மட்டும் இல்ல, எல்லா உயிருக்கும் ஒண்ணுதான்டாங்குது. யாரு மேல கீறினாலும் ரத்தம் ஒண்ணுதான். ஆக மொத்தம் நீ நானும் 10 மாதம் தானே எங்க தாத்தா பட்டு கொட்டப்படுறாப்புல. இங்க பறச்சியாவது ஏதாடா, பணத்தியாவது ஏதாடா, இறைச்சி தோல் எலும்புல இலக்கமிட்டு இருக்கான்னு சிவாக்கியார் பாடுறாரு. எங்க எலும்புல எழுதியிருக்கா, நெத்தியில் எழுதியிருக்கா அவன் பேரும் ஜாதி. அம்மா இதை வச்சுக்கிட்டு கொடுமைப்படுத்திக்கிட்டு இதை ஒரு அற்ப தேர்தலா பாக்குறேன். கேடுகட்ட அருவருக்கத்தக்க அரசியலா பாக்குறேன். நீ ஏத்தனவனா போன வருஷம் ஏத்தாம என்ன பண்ண? அதுக்கு முந்தின வருஷம் வந்துச்சுல்ல. இதை கார்த்திகை இதுக்கு முன்னாடி ஏற்ற வேண்டியது தானே. ஒவ்வொரு ஆண்டு தான் கார்த்திகை வருது. அப்பெல்லாம் அந்த மழை இல்லையா? அப்ப அந்த விளக்கு தூண் இல்லையா? ஏன்னா 2 மாசம் பிப்ரவரியில தேர்தல் வருது. அதுக்கு இது எழுதணும். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், 1 வாங்கினால் 1 இலவசம்.